கேஒய்சி அப்படின்னா என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேஒய்சி நோ யோர் கஸ்டமர் இல்லைன்னா நோ யோர் கிளையண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறது, அதாவது நீங்கள் தானா அப்படின்னு செக் பண்ணி வெரிஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து கேஒய்சி. இப்போ நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பேர், மொபைல் நம்பர், ஆதார் நீங்கள் தானா அப்படின்னு செக் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கான பேர் தாங்க கேஒய்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கெங்கெல்லாம் வந்து கம் அக்ராஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, பேங்க்ஸில், போஸ்ட் ஆஃபீஸில், ஃபினான்ஸ் சார்ந்த துறையில், டிஜிட்டல் பேமெண்ட் ஆப்ஸ், ஜிபே, ஃபோன்பே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ட்ரேட் அக்கௌண்ட்டு, டிமேட் அக்கௌண்ட்டு, ஷேர் மார்க்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது இந்த மாதிரி கேஒய்சி ப்ராசஸை கடந்து தாங்க நீங்கள் வருவீங்க. ஸோ கேஒய்சி அப்படிங்கிறத ஆர்பிஐ வந்து கம்பல்சரி ரூல் போட்டிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பிரகாரம் தான் வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஒய்சி எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ராடுலண்ட் ஆக்டை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தாங்க பண்ணியிருக்காங்க. நீங்கள் தானா அப்படின்னு செக் பண்ணுறதே வந்து அதை ஃப்ராடுலண்ட் ஆக்டை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் நீங்கள் ஒரு கேஒய்சி ப்ராசஸை பண்ணுறீங்க அப்படின்னா எந்தெந்த டாக்குமெண்ட்டை ஐடி ப்ரூஃபாக சப்மிட் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்டு இல்லைனா பாஸ்போர்ட் இல்லைனா ஓட்டர்ஸ் ஐடி இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா NREGA கார்டு, 100 நாள் வேலை திட்டமாக இருந்தால் அந்த கார்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃபை சப்மிட் பண்ணால் போதும் உங்களுடைய ஐடி ப்ரூஃபுக்காக. ஐடி ப்ரூஃபாகவே வந்து அட்ரஸ் ப்ரூஃபாக நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக வேறு ஆல்டர்னேட்டிவ் வச்சுக்கோங்க. இது அட்ரஸ் ப்ரூஃப்னால என்னப்பா அப்படின்னா, உங்களுடைய பிளேஸ் ஆஃப் ஸ்டேவை வேலிடேட் பண்ணுறது, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தாங்க அட்ரஸ் ப்ரூஃப்னு சொல்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய கேஸ் பில்லு, டெலிஃபோன் பில்லு, இபி பில்லு எதுவாக இருந்தாலும் உங்களுடைய அட்ரஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இந்த இதுக்கு கொடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகும், எங்கே போய் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, CKYCR சென்ட்ரல் நோ யோர் கஸ்டமர் ரெக்கார்ட் ரெஜிஸ்ட்ரி, இங்கே தான் போய் ஸ்டோர் ஆகும் எல்லா விஷயமும். அப்புறம் இதை யார் பாதுகாத்துறா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்குன்னு சொல்லிட்டு என்கிரிப்ஷன் மெத்தடை வச்சு தான் வந்து நிறைய விஷயத்த ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. இதோடைய லாஸ் எல்லாம் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மொத்தம் 3 பேர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஒன்று சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் செக்யூரிட்டைசேஷன் அசர்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, CERSAI அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இதை சேஃப்கார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று செபி, அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இவங்க 3 பேர் தாங்க இந்த மக்கள் வந்து இந்த சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் எங்கேயும் வந்து போயிடக்கூடாது, வெளியில் போயிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப செக்யூர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் யார் வியூ பண்ண முடியும், யாரால் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க்ஸ் கண்டிப்பாக ஆக்சஸ் பண்ண முடியும். இன்னொன்று கவர்மெண்ட்டால் ஆத்தரைஸ்டு பண்ண பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் இந்த டீட்டெயில்ஸை ரொம்ப செக்யூராக பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க கேஒய்சினா இதுதான். ஒருத்தவங்களை வேலிடேட் பண்ணி செக் பண்ணி நீங்கள் தானா அப்படின்னு ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து கேஒய்சி ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கேஒய்சி அப்படின்னா என்னன்னு கற்றுக்கிட்டீங்க தானே? அந்த மாதிரி நிறைய விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் அவோ சிக்கலுவாய் கம் லெட்ஸ் லேர்ன் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் அவுட் பண்ணி அங்கே ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதுலேயும் கேட்கலாம். Please do like, share, comment and subscribe to Avo Sikluwai Come Let's Learn with S. Sushmita.